சாப்பிடுங்க சாப்பிடுங்க, எல்லாரும் திருப்தியா வயிறு நிறைவா சாப்பிடுங்க. இன்னும் என்ன பத்துலையோ கேட்டு வாங்கிக்கிடுங்க, கூச்சப்படக்கூடாது. எல்லாம் நிறைய இருக்குது பிரியாணி, பார்த்துக்கோங்க. மா, இன்னைக்கு பிரியாணி என்னைக்கும் இல்லாமல் நல்லா செஞ்சிருக்க. கொஞ்சமாக பிரியாணி செஞ்சாதான் நீ நல்லா செய்ய மாட்டியாட்டுக்கு. இப்படி நிறையா செய்யறது நல்லா இருக்கு. இன்னைக்கு எல்லாமே கச்சனமாக இருக்குதுமா. அது ஒன்றும் இல்லடி சந்தியா, நான் தான் உங்கள் அம்மாவுக்கு சொல்லி கொடுத்தேன் பார்த்துக்க. ஏட்டி நெட்டவள்ளி புழு மூட்டை, எங்க வந்து என்ன கதை விட்டுக்கிட்டு இருக்க? உனக்கு சுடு தண்ணி வைக்கவே தெரியாது, இவ பிரியாணிக்குன்றதுக்கு சொல்லி கொடுத்தாலும் அது இம்புட்டு பேத்துக்கு. சும்மா இருடி. இவரு எங்க நேசமா நான் தான் சொல்லி கொடுத்தேன் அந்த அக்காவுக்கு இம்பிட்டு போடுங்கன்னு. ஆமா ஆமா, இவளுக்கு ஆட்டுக்கறிக்கும் கோழிக்கறிக்குமே வித்தியாசம் தெரியாது. போன வாரம் ஆட்டுக்கறியை கோழிக்கறின்னு சொல்லிவிட்டு எங்க அம்மா கிட்ட 2 சொல்லிவிட்டு மண்டையில 2 போட்டுச்சுல்ல, அப்படியே வாங்கினி மறந்து போயிட்டியா என்ன? இவ சொல்லி கொடுத்தாலாம். உனக்கு என்னென்ன போடணும்னு ஃபர்ஸ்ட் தெரியுமா? எக்கா இவளுக்கு சோறுல என்னத்தை போடணும் போடக்கூடாது, ஒரு மசாலா எது என்னன்னு தெரியாது. இவளை நம்பில ஒன்னும் செஞ்சு விடாதீங்க அம்மா சொல்லிவிட்டேன். ஆனா சுரேச்சு, ஏன் பொண்டாட்டி சமையல் செய்யறதுல அடிச்சுக்க ஆளே கிடையாது பத்துக்க. எந்த சமையலா இருந்தாலும் அடி தூள் மாஸ் கிளப்பிடுவா, அம்புட்டு ருசியா செஞ்சிடுவா. ஐயோ அண்ணா, நீங்க சொல்லவே தேவையில்லை, எங்களுக்கே தெரியும் உங்க சைச்ச பார்த்தாலே. பாத்தியாப்பா, கேப்ல கடாய் வெட்டி அண்ணனையே கலாய்க்கிற. அட உண்மையை தானே சொன்னேன். ஏன் பத்மினி அக்கா, நான் சொல்றது உண்மை தானே? ஆமா தம்பி, பின்ன திங்காமையா நல்லா கொழு கொழுன்னு பூச்சணிக்காய் சைஸ்ல இருக்கிற அப்படி அப்புறம் அப்படித்தான். சரி சாப்பிடுங்க சாப்பிடுங்க. எம்மா பிரியாணி அல்டிமேட் போங்க. அது நீங்க தனியா யார் செஞ்சிருந்தாலுமே அம்பிட்டு டேஸ்ட் வராது. ஏன்னா எல்லாம் சேர்ந்து ஒரு பேசிக்கிட்டே ஒரு பாசமா செய்யறீங்கல்ல, அதனாலதான் இவ்வளோ டேஸ்ட். ஆனா சும்மா சொல்லக்கூடாது, அல்டிமேட் வேற லெவல் டேஸ்ட். ஏங்க, நானும் தான் அவங்க கூட சேர்ந்து செஞ்சேன். அதுதான்மா, எல்லாத்தையும் தான் சொல்றேன், பிரியாணி வேற லெவலா இருக்கு, நல்லா இருக்கு. சரிங்க, நன்றி நன்றி. ஆமாண்ணே, நீங்கள் சொன்னதுக்கு உங்கள் காம்ப்ளிமெண்ட்டுக்கு ரொம்ப நன்றி. ஏங்க, உங்களுக்கு அப்புறம் வீட்டில் வாங்க இருக்குது, அவரெல்லாம் எப்படி சொல்கிறாரு பாரு. நீங்கள் என்னையவே சும்மா எதையோன்னு சொல்லிக்கிட்டு சோறாக்க தெரியாது சாறு காய்ச்சி தெரியாதுன்னு சொல்கிறீங்க. இனிமேல் வேப்பந்தலையை பிச்சு போட்டு கடைஞ்சி வைக்கிறேன். நீ சும்மா சோறு செஞ்சாலே காச்சப்பா இருக்கும், ஒன்றும் உரப்பா இருக்கும், இல்லைன்னா புளிப்பா இருக்கும். இதுல எப்படி செஞ்சா என்ன நெட்டவழி? எது என்னத்தையும் ஒன்று கடைஞ்சி வை. அது இல்லாம வேப்பந்தளத்தின்னா நல்லது தானோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியா? இருக்கட்டும் இருக்கட்டும். பத்ராலியாக்கா, நீங்கள் ஒன்றும் சொல்லாமல் சாப்பிட்றீங்களே, உங்களுக்கு பிரியாணி எதுவும் குறையா? எதனா மிஸ்டேக் வந்து சொல்லுங்கள், சரி பண்ணிடுவோம் அடுத்த டைமு. குறை சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லாமல் பிரியாணி நல்லா இருக்குது, அருமையாக வெந்து போச்சு, கச்சதமாக இருக்குது, குலையாமல் இருக்குது. என்ன காரம் தான் சும்மா கொஞ்சம் தூக்கலாக போட்டிங்க. அதெல்லாம் சாப்பிட்றவங்களுக்கு சரியாக இருக்கும், எனக்கு கொஞ்சம் வவுறு பிரச்சனை இல்லை, வவுறு கொஞ்சம் இறைச்சலாக இருக்கும், அதுக்கு தான். மற்றபடி ஒரு குறையும் இல்லை. சரிக்கா சரிக்கா. இது தயிர் பச்சடி கொஞ்சம் போடுன்னு சொன்னேன் இந்த நெட்டவழிக்கிட்ட, அவள் மறந்து போய் விட்டுட்டா. அது கொஞ்சம் சாப்பிட்டீங்கன்னா காரம் தெரிவிக்காமல் இருந்திருக்கும். ஏட்டி உமா, நீ என்ன பிரியாணி அவ்வளோ ருசியாக இருக்கு, வாயடிச்சு போயிட்டா, வாயை பேசாமல் தின்னுட்டுக்கிற மமுக்குன்னு. ஆமா கீதா, நல்லா தான் இருக்கு பார்த்துக்க. நல்லா இருக்கு போயிட்டானு பேசாம சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். இன்னும் ஒருவா போடு அப்புறமா. சரிடி சரிடி, அதெல்லாம் பிரியாணிலாம் நிறைய இருக்கு, எம்பிட்டு வேணுமோ வாங்கி சாப்பிடுங்க. சரிடி, கொஞ்சம் தயிர் பச்சடி போட்டிருக்கலாம், அது கொஞ்சம் போட்டிருந்தா சாப்பிட நல்லா இருந்திருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் வெங்காயமாச்சும் கட் பண்ணி வச்சிருந்துருக்கலாம். இல்லை வெறும் பிரியாணியும் கிரேவியும் செஞ்சு விட்டுக்கிறீங்க. கொஞ்சமா ஓரத்துல வெங்காயம் 4 நாள் வச்சிருந்தீங்கன்னா கடிச்சிக்கிட்டு சாப்பிட்றதுக்கு எப்படி இருக்கு தெரியுமா? அப்படி இருக்கும். பாத்தியா நெட்டவழி, இந்த உமால அவள் வாய் மட்டும் சும்மாவே இருக்காது, எதையாவது நொட்ட சொல்லிக்கிட்டே தான் இருப்பா. இப்படி சொல்கிறாள், நாம் 3 பேரும் கடந்துட்டு செஞ்சுட்டு கிடந்தோம், அப்போ ஒடியாந்து போட மாட்டே எதனா ஒன்று பண்ணி கொடுத்துருக்கலாம்ல. இப்போ மட்டும் அது செஞ்சுருக்கலாம் இது செஞ்சுருக்குறாங்க. சரி எல்லாத்தையும் கேட்டு அவளை கேட்கலாம் ஏதோ நினச்சிக்குவாளேன்னு சொல்லிவிட்டு கேட்டா நல்லா இருக்கடி சூப்பர்னு சொல்லிவிட்டு கம்முனு இருக்கிறத விட்டுவிட்டு வெங்காயம் வை, வெள்ளை பூண்டு வை, இஞ்சி பூண்டு வைன்னுக்கிட்டு 2 பேரும் பேசாமல் இருங்க. ஒரு சமையல்னா அப்படித்தான், ஒருத்தர் குறைவா சொல்லுவாங்க, ஒருத்தர் நேரவா சொல்லுவாங்க. எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு தான் போய் ஆகணும். அப்படி கோவப்படக்கூடாது சாப்பிட்ற வரவங்க கிட்ட. அது இல்லைக்கோ, அவள் எங்கேயுமே அப்படியே தான், எதுலையாவது போய் குறை சொல்லலாம் அவளுக்கு மண்டையை வெடிச்சு போயிரும் பார்த்துக்குங்க. ஆமாம் நெட்டவழி, சில பேர் குணமே அப்படித்தான். அதை நாய் வேலை நிமித்த முடியுமா? நாம் கண்டும் காணாமல் விட்டுற வேண்டித்தான். நாம் திருப்தியாக சாப்பிட்டாங்களா நல்லா இருக்குதுன்னு சொன்னீங்கிறத மட்டும் எடுத்துக்கிட்டு இவ்வளோ மாதிரி இதெல்லாம் கண்டுக்கிடவே கூடாது. 2 பேரும் பேசாமல் கிடங்க. அந்த 10 உங்களை மாதிரிலாம் எங்களால் சுட்டு போட்டாலும் இருக்க முடியாது போக்கா. என்ன கீதா பண்ணுறது, எல்லாத்துக்கிட்டையும் மூஞ்ச காட்ட முடியாதுல்ல. சில இடத்துல அனுசரிச்சு தான் போய் ஆகணும். நீங்கள் 3 பேரும் சேர்ந்து ஒரு பிரியாணி ரெஸ்டாரண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணிடுங்களேன், நல்லா போவோம்.
நல்லா சமைக்கிறீங்களே, பரவாயில்ல, வாழ்த்துக்கள்மா. நன்றி நன்றி டாக்டர் சார். பார்க்கலாம், யோசிக்கிறோம். ரெஸ்டாரண்ட் கடை தானே, போட்டுருவோம் நம்ம ஊர்லேயே. ஆமாட்டி, நம்ம ஊரில் போட்டு போகிற வரவெல்லாம் கடன் சொல்லிவிட்டு போவான். அப்புறம் ஒரு நாள் 2 நாள் சாப்பிடுவாங்க, அப்புறம் 3ஆவது நாள் வேறு கடைக்கு ஓடி போயிடுவாங்க. நாம் துண்டை போட்டுக்கிட்டு தான் போகணும். ஆமாம், நெட்டவழி சொல்கிறது என்னமோ கரெக்டு தான். 2 நாள் வந்து நல்லா இருக்குன்னு சாப்பிடுவாங்க. அப்புறம் 3ஆவது நாள் விரோதியை பார்க்குற மாதிரி மூஞ்ச திருப்பிக்கிட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா? அப்படியே எதுனாலும் கடை போடுற மாதிரி இருந்தால் அசலூரில் தான் போடணும். நம்ம ஊரில் போட்டோமா ஓடும், ஆனால் காசு வராது. ஏக்கா சும்மா சொன்னங்க, டாக்டர் சார் சொல்கிறாருன்னு. ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா நல்ல பிரியாணியாக போட்டிங்க. வவுறார சாப்பிட்டேன் டிக்கிட்டா. நான் வாரேன் 10 மணி அக்கா, நெட்டவள்ளி. நான் வீட்டுக்கு போயிட்டு அப்புறமா வாரேன். சரிம்மா, போயிட்டு வா. இன்னும் வேணா சாப்பிட்டுட்டு போவேன். இல்லைக்கா, வவுறு நம்ம சாப்பிட்டுட்டேன். தொண்டை வரைக்கும் இருக்கு, கும்பிஞ்சா பிரியாணியாக வரமாட்டுக்கு. சரிம்மா. எக்கோ, பிரியாணி சூப்பர். அப்படியே மோர்கீர் எதுனா அரேஞ்ச் பண்ணியிருக்கலாம்ல. பண்ணிக்கலாம்டா, அடுத்த வாரம் பண்ணிக்கலாம். ஒரு 10,000 ரூபா மட்டும் கொடுத்துரு. எக்கோ, பச்சை தண்ணியே போதும். அப்படியாப்பா, சரி. அக்கா, இனிமே வாரம் பிரியாணி போடுவீங்களா? நாங்க வாரம் வந்துடுறோம். இனிமே லீவு தானே, எல்லாம் டெய்லியுமே போடுங்களே சாயங்காலம்னா. போட்டுக்கலாம்டா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்க அப்பா கிட்ட சொல்லி டெய்லி ஒரு 5 கிலோ சிக்கன் மட்டும் எடுத்து கொடுக்க சொல்லி டெய்லியுமே போட்டுருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்க அப்பா கூட எடுத்து கொடுத்துருவாங்க. எங்க அம்மா என்ன திட்டுங்க. சரி, ஆனாலும் சொல்றியா? சரி சொல்லு. ஏக்கா பாத்தீங்களா, இவனை ரொம்ப சந்தோஷம். எல்லாம் நிறைவா சாப்பிட்டு சந்தோஷமா போயிட்டாங்க. சரி, இம்பிட்டு பிரியாணி காலி ஆயிட்டு நாமளும் போய் சாப்பிட்டுட்டு அந்த மரத்தடியில் வச்சு சாப்பிடுவோங்க. வெயில் வந்துட்டு அப்புறம் மீதியானதை ஆளு கொஞ்சமாக பிரிச்சுக்கிடுவோம். என்ன கீதா? சரிடி நெட்டவள்ளி, வந்து தூக்கி விடு. நாம அங்கே போயிடலாம் மரத்தடிக்கு. இந்த வாரம் இரு. 10 நீங்களும் வாங்க. ஏடி பார்த்து தலையை சுட்டுற போது அப்புறம் முடியெல்லாம் பொச்சுக்கு விட்டுரும். ஒரு துண்டு வச்சு தூக்க மாட்டியா? அது அம்பிட்டு சூடாலக்கா. தானே தூக்கிட்டு போயெல்லாம் சட்டுனா வாங்க. எனக்கும் வயிறு பசி எடுத்துக்கிச்சு. நானே பயந்துக்கிட்டே இருந்தேன். போ, இவ்வளோ பிரியாணி செய்யணுமோ எதுனா ருசியில் எதுனா கம்மியாக போயிருமோன்னு. நல்ல வேலை, நல்லா இருந்துச்சு, நல்லா சொல்லிட்டாங்க. இப்போ தான் மனசுக்கு சந்தோஷமா இருக்குது. ஆமாக்கா, நாமளும் வாட்டி இப்படி செய்யறோம்ல. ஆமாட்டி, அதுக்கு தான் நம்ம அளவு தெரியாமல் எதனா அதிகமாக போட்டுட்டாலும் பிரச்சனை, கம்மியாக போட்டுட்டாலும் பிரச்சனை. அதுக்கு தான் நானே திக்குனே கிடந்தேன். நல்ல வேலை, ஒருத்தரும் ஒரு குறையும் சொல்லலை. எல்லாமே அம்பிட்டு நல்லா இருக்குதுன்னு சொல்லி சாப்பிட்டாங்க. சரி வாங்க, நாம் செஞ்ச பிரியாணி நாமளே கொஞ்சம் தின்னு பார்க்கலாமா எப்படி தாக்குதுன்னு. வாசனை வேற இழுக்குது அப்படியே. எனக்குன்னா அவங்கெல்லாம் சாப்பிடக்கலாம், அப்படி எச்சு ஊறிச்சு போங்க. ஆமாட்டி, எனக்குமே அப்படியே அவங்களாம் சாப்பிட்றத பார்த்தா அந்த லெக் பீஸை எடுத்து கடிக்கிறாங்க பாரு. அப்போலாம் பார்த்தா எனக்கு அப்படியே சொல்லு கீழே ஊற்றி போயிட மாட்டுக்கு. கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு நின்றுக்கிட்டு இருந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்கும் பசி எடுத்துக்கிச்சு. நீங்களும் பிரியாணி தான் இன்றைக்கி செஞ்சுருப்பீங்க. பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டே நம்ம வீடியோவை பாருங்கள். அப்புறம் எங்கள் பிரியாணியை சாப்பிட்றோம் நாங்களும். நீங்கள் லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க.